ஆணவம், கண்மம், மாயம் ஆகியவற்றை மனிதன் விடுத்து பரமாத்மாவுடன் ஜீவாத்மா சங்கமித்து இடம்பெற வேண்டும் என்றே உணர்த்துகிறது. அன்னையின் மடித்த வலது திருவடி தானே உலகனைத்திற்கும் அதிபதியாக விளங்கி அமைதியாக இருந்தவாறே அனைத்தையும் அன்னை இயக்குகிறாள் என்பதையும், அன்னையின் ஊன்றிய இடது திருவடியோ அனைத்து தெய்வங்களும் அவளுக்கு கீழே உள்ளன என்பதையும் நமக்கு புரிய வைக்கின்றன. அன்னையின் பாதுகாப்பு எப்போதும் நமக்குண்டு என்பதை அன்னையின் கைகளில் உள்ள திரிசூலமும் நமக்கு விளக்குகிறது. சுயம்பு அன்னையும் தங்க முகம் கொண்டு அருள் பாய்ச்சும் அழகினை கண்டு மகிழ்வோமாக. தங்க காப்பு அலங்காரம். அன்பாய் அரவணைப்பாய் அமுதாய் அன்ன நடையாய் தவழ்ந்து வந்திடும் தங்க மனம் படைத்த அன்பு குருநாதனின் எழில் தரிசனம். ஏங்கித் தவித்து அழும் பிள்ளை முகம் கண்டு தாய்மைக்கே உரிய குணத்தோடு பூ உலகு இறங்கி வந்த தாய் தந்தையாகிய பொன்மனம் படைத்த நம் குருநாதனின் அழகிய தங்க முகம். சுயம்புவாய் அன்னையாய் அமுதாய் அங்கே குருவாய் குருநாதனாய் நம் முன்னே. அங்கே கருவறையில் உலக உயிர்களை எல்லாமே தன் அங்கமாக கொண்டு எழில் பொங்கு அமர்ந்திருக்கும் தாயவளுக்கு நாளும் ஒரு அலங்காரம். இன்றோ தங்கமாய் மின்னிடும் அன்னைக்கு தங்கத்தினாலான காப்பு அலங்காரம். அருவமாய் சுயம்பாய் தன் நிகரற்று விளங்கும் உலக மாதாவான மருவூராளுக்கு தங்கத்தினாலான எழில்மிகு காப்பு அலங்காரம். காண கண்கள் இருவிழி போதாதே, காண கண்கோடி வேண்டும் தாயவளின் எழில்மிகு தங்க காப்பு அலங்காரம் பார்த்திட. அன்னையவளின் தங்கக்காப்பு அலங்காரம் காண காண அகமும் கண் விழித்து ஆன்ம தரிசனமும் கிடைக்குது. ஓம் சக்தி.